ஓடி வந்து நின்ற சிம்பு KPY பாலா, நயா பைசா கூட அவுக்காமல் வழக்கம் போல் புத்தியை காட்டிய வடிவேலு. சினிமா என்றாலே சண்டை, காதல் போன்ற காட்சிகள் அதிக அளவில் மக்களால் விரும்பி பார்ப்பதை விட காமெடி காட்சிகளை அனைவருக்கும் பிடித்த ஒன்றாக எப்பொழுதுமே இருக்கும். பார்ப்பவர்களை சிரிக்க வைக்கும் அளவிற்கு காமெடி காட்சிகள் அமைந்திருந்தால் மட்டுமே அந்த திரைப்படம் சூப்பர் ஹிட்டாக பல வருடங்களுக்கு மக்கள் மனதில் நிலைத்திருக்கும். அந்த வகையில் நகைச்சுவை நடிகர்கள் சினிமாவின் கதாபாத்திரங்களில் மிகவும் முக்கியமான கதாபாத்திரமாக இருக்கின்றனர். நடிப்பில் ஆர்வம் உள்ளவர்கள் அதிகளவில் ஹீரோ, ஹீரோயினாகவே ஆக வேண்டும் என்று ஆசைப்படுவார்கள். ஆனால் ஒரு சிலர் மட்டுமே நகைச்சுவை நாயகனாக நடிக்க வேண்டும் என்று ஆர்வம் கொண்டு அவர்கள் இயல்பாகவே நகைச்சுவை தன்மை கொண்டவர்களாகவும் இருப்பார்கள். ஆனால் என்னவோ ஒரு சில நகைச்சுவை நடிகர்களுக்கு சினிமாவில் நல்ல வரவேற்பும் அவர்களுடன் சேர்ந்து நடிக்கும் மற்ற நகைச்சுவை நடிகர்களுக்கு எந்த ஒரு வரவேற்புமே இல்லாமல் போய்விடுகிறது. மேலும் ஒரு சிலருக்கு தொடர்ந்து திரைப்படங்களில் வாய்ப்புகள் கிடைத்து அவர்கள் அடுத்தடுத்த நிலைக்கு சென்று விடுகின்றனர். மேலும் சிலர் எந்த ஒரு பட வாய்ப்புகளும் கிடைக்காமல் மிகவும் நிதிநிலை நெருக்கடியில் கஷ்டப்பட்டு வருகின்றனர். இவ்வாறு முதலில் சூப்பராக நடித்து வந்தவர்கள் உடல்நிலை குறைவால் பண உதவி கேட்டு இணையங்களில் வீடியோ பதிவிடுவது நடந்துதான் வருகிறது. அதே போன்று தற்போது பல திரைப்படங்களில் காமெடி ஆக்டராக நடித்து வந்த ஒருவர் தற்பொழுது உடல்நிலை குறைவால் அவதிப்பட்டு வருவதாகவும் மருத்துவ சிகிச்சைக்காக பண உதவி கேட்டு வீடியோ ஒன்றினை பதிவு செய்துள்ளார். அந்த நகைச்சுவை நடிகர் யார், அவருக்கு என்ன ஆனது, அவர் எப்படி வீடியோ பதிவு செய்துள்ளார் என்பது குறித்து விரிவாக பார்க்கலாம். சினிமாவில் காமெடி ஆக்டர் என்றாலே அனைவருக்கும் நினைவில் வருவது வடிவேலு. சினிமாவில் காமெடி ஆக்டர் என்றாலே அனைவருக்கும் நினைவில் வருவது வடிவேல், விவேக் மற்றும் சூரி போன்ற நடிகர்கள்தான். ஆனால் இவர்கள் இவ்வளவு பிரபலமான காமெடி ஆக்டர்களாக இருப்பதற்கு முக்கிய காரணம் அவர்களுடன் சேர்ந்து நடிக்கும் துணை நடிகர்கள்தான். அந்த வகையில் வடிவேலுவின் பல திரைப்படங்களில் துணை ஆக்டராக நடித்து வந்தவர்தான் வெங்கல் ராவ். இவர் வடிவேலுவுடன் கந்தசாமி, நாட் 7 போன்ற பல திரைப்படங்களில் இணைந்து நடித்து பார்ப்பவர்களை சிரிக்க வைத்துள்ளார். இந்த நிலையில் கடந்த சில ஆண்டுகளாக எந்த திரைப்படங்களிலும் வாய்ப்பு கிடைக்காமல் விஜயவாடாவில் வசித்து வரும் வெங்கல் ராவின் ஒரு கை ஒரு கால் செயலிழந்து விட்டதாகவும் அதற்கு மருத்துவ சிகிச்சைக்கு பணம் வேண்டி கண்ணீர் மல்க வீடியோ ஒன்றினை இணையத்தில் பதிவிட்டிருந்தார். இதனை பார்த்த அனைவரும் வடிவேலு இவருடன் பல திரைப்படங்களில் நடித்திருக்கிறார், எனவே அவர் ஏதாவது பண உதவி செய்வார் என்று எதிர்பார்த்து வந்தனர். ஆனால் வழக்கம் போல் எந்த உதவியும் வடிவேலு செய்யாத நிலையில் நடிகர் சிம்பு இவரின் நிலைமையை பார்த்து மருத்துவ செலவுக்காக 2 லட்சம் ரூபாய் நிதி உதவி வழங்கி இருக்கிறார். பல திரைப்படங்களில் சேர்ந்து நடித்த அதிக புகழ்பெற்ற வடிவேலு எந்த ஒரு உதவியும் செய்யாமல் கண்டுகொள்ளாமல் இருந்து வரும் நிலையில் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இன்றி சிம்பு செய்த செயலுக்கு தற்போது பாராட்டுகள் குவிந்து வருகிறது. இது குறித்த செய்தி தற்போது இணையத்தில் வைரலாகி வருகிறது. மேலும் KPY பாலா இவருக்கு 1 லட்சம் ரூபாய் பண உதவி செய்திருக்கிறார். ஆனால் இவரை காமெடி காட்சிகளில் நடிக்க வைத்து பலன் பெற்ற வடிவேலு இதுவரை நயா பைசா கூட வழங்கவில்லை என சமூக வலைதளங்களில் விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டு வருகிறது. இது போன்ற முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் 24 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.